ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து சிக்கன் 65யும் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். சிக்கன் 65 வந்து பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸ், இன்னும் மற்ற ரைஸ் எது செஞ்சாலும் நம்ம அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அந்த டிஷ் அதை நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஏன்னா கடையில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதை மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது சாதம் கொஞ்சம் கூடயே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரையில் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் செய்ய போகிறேன். இந்த வஞ்சர மீன் வந்து சின்ன குழந்தைங்க வந்து தைரியமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதில் அந்த நடு முள் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்து கை வச்சு அமுக்கி அதை கொடுத்தீங்கன்னா அது விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அது ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் அதை வந்து வீடியோவில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ சிக்கன் 65க்கு சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு, 5 டீஸ்பூன் கடலை மாவு பவுடர், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அதோடு சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தயிர் வந்து ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு ஜீரக பொடி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கறி மசாலா பவுடர், கடலை மாவு 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், தயிர் ஒரு 5 டீஸ்பூன், முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது எலும்போட தான் நான் சேர்த்து வாங்கியிருக்கேன். 1/2 kg சிக்கன். தனியாகவும் வாங்கலாம், வெறும் எலும்பு போன்லெஸ் சிக்கன் கூட வாங்கி செய்யலாம். பட் எலும்போடு செய்யும் போதும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலைல அதை ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஊறிச்சு பாருங்கள். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ காலைல இதை எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சோயா சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பேன் காஞ்சிச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை கொஞ்சம் திருப்பி விடலாம். பாருங்க, கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சு தான் நம்ம செய்யணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஹையில் வச்சா. இப்போ பாருங்க, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் அப்படியே பொரிச்சு எடுக்கணுங்க. கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4 பீஸ் பெரிய பீஸாக வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகு ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம தேவையான அளவு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகு ஜீரகம், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 ட்ராப் ஆயில் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த பேஸ்ட் எடுத்து இது மேலே தடவிக்கலாம். இந்த வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இது மேலே வச்சு நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கணும். இந்த மசாலாலாம் அதில் சார்ந்தால் தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வரும். இந்த பக்கம் தடவிக்க. இதில் முள் இருக்காதுங்க, நடு முள் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு. இது வஞ்சிர மீன். இதுக்கு சின்னவங்க குழந்தைங்க கொஞ்சம் அவங்களாம் எல்லாமே நல்லா தைரியமாக நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா இதில் முள் இருக்காது. இப்போ பேன் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீனை ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுலாம்.
இன்னைக்கு 2 ஃப்ரைட் ஐட்டம் செஞ்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை ஒன்று, சிக்கன் 65 ஒன்று. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன பருப்பு இது? இன்னைக்கு வந்து இது வந்து பாசி பருப்பு, தேங்காய் அரைச்சி சேர்த்து இருக்கேன். ஓகே மக்களே, சாப்பிட வரீங்களா? பசியாக இருக்குதா? நானும் செம்ம பசியில் இருக்கேன், டைம் ஆயிடுச்சு. இது பாசி பருப்பு. பாசி பருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்டு போகலாம். பாருங்க, இன்னும் சாப்பிட்டா நைட்டே நாங்கள் ஊற வச்சிட்டோம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்கு குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. வஞ்சிர மீன் திரும்பன் பிடிக்காத யாருமே இல்லை. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்ட். பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா வந்துருக்கு. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சண்டே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. லைஃப்பில் வந்து சாப்பாடு முக்கியம்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்ம டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் பிடிச்ச இஷ்டமாக செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ன ராகி? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பசியாக இருக்குது, நல்லா பேச்சு வர முடியுது. அடுத்த வீடியோவில் சந்தி. அது 2 ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்னா அதனால அவருக்கு சீக்கிரம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், இது ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து இது வந்து முள் இல்லாத மீன். இது வஞ்சிரம் மீன். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த ஃபிஷ்ஷு. அதனால நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். சிக்கனும் செய்யலாம். குழந்தைங்க வந்து அது 65 ஃப்ரை பண்ணுறப்போ விரும்பி சாப்பிடுதுங்க, அது செய்யலாம். பட் ஃபிஷ் வந்து அடிக்கடி நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.